திருச்சியில் இன்று முதல்வர் ஸ்டாலின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ள நிலையில் நகரின் மையப்பகுதியில் இளைஞர் விரட்டி விரட்டி கொடூரமாக கொல்லப்பட்டுள்ள சம்பவம் மக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. திருச்சி பீமநகர் மாசிங்பேட்டை பகுதியில் போலீஸ் குடியிருப்பு உள்ளது. குடியிருப்பின் அருகே சாலையில் இன்று காலை 8 மணி அளவில் ஒரு இளைஞர் வாக்கிங் சென்றார். அவரை 5 பேர் கொண்ட கும்பல் கையில் அரிவாளுடன் விரட்டி சென்றது. பயந்து போன அந்த இளைஞர் உயிர் பயத்துடன் ஓடினார். பக்கத்தில்தான் காவலர் குடியிருப்பு உள்ளது, அங்கு போனால் தாக்க மாட்டார்கள் என நினைத்து போலீஸ் குடியிருப்பு வளாகத்துக்குள் ஓடினார். ஆனால் அந்த கும்பல் தொடர்ந்து விரட்டி சென்றது. இதனால் உயிர் தப்ப ஒரு போலீஸ்காரர் வீட்டுக்குள் வாலிபர் தஞ்சம் புகுந்தார். அதன் பிறகும் மர்ம கும்பல் விடவில்லை. அந்த வீட்டுக்குள் புகுந்து வாலிபரை ஆசாமிகள் சரமாரி வெட்டி தள்ளிவிட்டு தப்பி ஓடினர். இதில் சம்பவ இடத்திலேயே அந்த வாலிபர் இறந்தார். கண்முன் நடந்த கொலையை பார்த்து போலீஸ் குடியிருப்பில் இருந்த குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர். தப்பி ஓடிய ஆசாமிகளை போலீஸ் குடியிருப்பைச் சேர்ந்தவர்களும் பொதுமக்களும் விரட்டி சென்றனர். 4 பேர் தப்பி ஓடிவிட்டனர். ஒருவனை மட்டும் குடியிருப்பில் இருந்த போலீசார் மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். கொலை செய்யப்பட்டவர் அதே பகுதியைச் சேர்ந்த 24 வயது தாமரை செல்வன் என்பது தெரிய வந்தது. ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்தார். பிடிபட்ட நபரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தொழில் போட்டியா, காதல் தகராறா என விசாரணை நடக்கிறது. தப்பி ஓடிய 4 பேரை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்தனர். முதல்வர் ஸ்டாலின் திருச்சிக்கு வந்திருப்பதால் நகர் முழுதும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில் திருச்சி மாநகரின் முக்கிய பகுதியில் போலீஸ் குடியிருப்புக்குள் நடந்த இந்த கொடூர கொலை சம்பவம் திருச்சி மக்கள் மத்தியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.